இப்ப மகர ராசி ஜென்னு ஒரு பொண்ணை பாக்குறாங்க, அந்த பொண்ணை பிடிக்குது அப்படின்னா எப்படி அவங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கும்? ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிடுமா? கிடையாது. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உழைக்கணும், ரொம்ப சின்சியரா இருக்கணும், ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும், ரொம்ப டெடிகேட்டடா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணுங்க. ஈகை அப்படின்றது சனிக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகரம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்ன்றதுனால 4 பேருக்கு நல்லது செய்யறவங்கள பிடிச்சிடும். உதாரணத்துக்கு இப்ப கண்ணு தெரியாதவங்க வராங்கன்னா, இப்ப எல்லாரும் ரோடு, இப்ப நானே வெளில போனா கூட கை புடிச்சு கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போவேன். இப்ப ஒரு பொண்ணு பாக்குறாங்க, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, 4 பேர் வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. ஆனா இந்த பொண்ணோட வேலையை விட்டுட்டு, உதாரணத்துக்கு டூ வீலர்ல போகுது, டூ வீலரை ஓரம் நிறுத்திட்டு இறங்கி வந்து அந்த கண்ணு தெரியாதவங்கள கிராஸ் பண்ணி கூட விட்டுட்டு பஸ் ஏறணும்னா நின்னு பஸ் ஏத்தி விட்டுட்டு பார்த்து கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொல்லுது பாத்தீங்களா? அந்த மாதிரி பொண்ணுங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஈகை தன்மை, சேரிட்டி அப்படின்றது ரொம்ப பிடிக்குது. இல்ல ஒரு பொண்ணு இருக்கு, போற ஒரு கோயிலுக்கு போகுது, இவங்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வரிஞ்செல்லாம் நிறைய யாச்சகம் கேட்கறவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் காயின் வச்சு எல்லாருக்கும் 5 ரூபாய் போட்டுட்டே போகுதுன்னா அந்த பொண்ணு பிடிக்கும். சிம்பிள். எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்றேன், ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மத்தவங்களுக்கு மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து வருந்துறவங்க, மத்தவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமா பாவிக்கிறவங்க, மத்தவங்க மேல அதீத கருணை, இது மனுஷாளுக்கு மட்டும் இல்லைங்க. இப்ப மிருகம் ஒண்ணு வந்து ரோட்ல வந்து ரொம்ப கால் வந்து வண்டி ஏத்திட்டு போயிட்டா, அந்த மிருகம் நாய் வச்சுக்கலாம், அது வந்து ஓய் மாய் ஓய் மாய் கத்திக்கினே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த டாகை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும், அந்த கட்டு போடுற வரைக்கும் விட்டு அந்த டாகை வந்து பாக்குற பொண்ணையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் தாங்க முடியல அப்படின்னா அந்த பொண்ணு பிடிக்கும்.